விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். சரி ஓகே, ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப வெயிட் பண்ணி எப்படா இந்த படம் வரும், எப்போ நம்ம போய் தேட்டரில் போய் அந்த பிக் ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நான் போய் படம் பார்க்குறேன், சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ போரிங்காக எடுத்திருப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நான் அதான் சொன்னேனே, இப்போ வீட்டில் இந்த படம் பார்த்துருந்தா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். தேட்டராகவே வேறு வழி இல்லாமல் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அவ்வளோ ஸ்லோ அந்த படம் பார்க்க ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது என்னென்னா அந்த ஏஜ் கேப் லவ். அது வந்து படத்தில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த ஹீரோயினுக்கான சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியை தான் ரொம்ப மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்களே தவிர அந்த லவ்வை வந்து பெருசாக போர்ட்ரே பண்ண மாதிரியும் தெரில. ஆனால் ஹீரோயினுக்கான அந்த சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நினச்சேன் இந்த படத்தில் வந்து சூர்யா தான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சூர்யாவை விட மமிதா தான் ரொம்ப ஸ்கோர் பண்ணாங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க இன்ட்ரோ சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுதான் சொல்கிறேனே. மற்றபடி படத்தில் பாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி சாங், அந்த ஒரு சாங்கை வச்சு தான் வந்து நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக போனோம். அந்த சாங்கு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, ஆனால் அங்கே போய் பார்த்தது வேறு. அதாச்சும் சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேட்டர்லேயே பார்க்குறோன்னா ஓகே மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் வந்து அது நம்மளை எங்கேஜிங்காக வச்சுருக்கோம். ஓகே, அந்த ஸ்க்ரீனுக்கும் நமக்கான அந்த இது வந்து கனெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே, போர் அடிக்காமல் போவோம் என்ன தான் மொக்கையாக இருந்தாலும். ஆனால் இந்த படம் போரே அடிச்சுது எனக்கு சத்தியமாக. அதே மாதிரி இந்த படத்தை நிறைய பேர் வந்து இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், ஃபேமிலியாக போய் பாருங்கள், ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க. அப்படி அந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஓகே கைஸ், இது வந்து உண்மையிலே எனக்கு நான் படம் பார்த்து ஃபீல் ஆனதை நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே அந்த படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், நீங்களே பார்த்துட்டிங்களா இல்லையா, உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.